முன்னணி கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருந்த தியாகராஜனை மலையாளத்தில் வெளியான நியூ டெல்லி திரைப்படத்தில் வில்லனாக மாற்றினார்கள். ஹீரோவுக்கு உதவி செய்யும் நல்லவரான வில்லன் கதாபாத்திரம். உடம்பு முழுவதும் சங்கிலியால் கட்டி தீகார் சிறையில் தியாகராஜனை அறிமுகப்படுத்தும் அந்த காட்சியிலேயே பொறி பறக்கும். மம்மூட்டிக்கு கூட அப்படி ஒரு அறிமுகம் நியூ டெல்லியில் கொடுக்கப்படவில்லை. சேலம் விஷ்ணு அப்படிங்கிற தமிழ் பேசும் கிரிமினலாக இதில் அவர் நடித்தார். படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அதனை தெலுங்கில் அந்திம தீர்ப்பு என்ற பெயரிலும், இந்தி கன்னடத்தில் நியூ டெல்லி என்ற பெயரிலும் ரீமேக் செய்தனர். இந்த 3 ரீமேக்கிலும் நடித்த ஒரே நடிகர் தியாகராஜன் மட்டுமே. அதன் பின்னர் 1990 சேலம் விஷ்ணு அப்படிங்கிற பெயரில் தியாகராஜனே ஒரு படத்தை இயக்கி நடித்தார். படம் மாபெரும் வெற்றி பெற்றது. அதற்கு முன் பூவுக்குள் பூகம்பம் என்ற படத்தை தியாகராஜன் இயக்கி நடித்திருந்தார். அந்த படம் 100 நாட்களுக்கு மேலாக ஓடியது. சேலம் விஷ்ணு வெளியான அதே வருடம்தான் அவரது மகன் நடிகர் பிரசாந்த் வைகாசி பிறந்தாச்சி படத்தில் அறிமுகமானார். கராத்தே, குதிரையேற்றம், நடனம்